ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசம்பர் 2026 எக்ஸாம் ஸ்டடி பிளான் ஃபார் பேப்பர் 20C தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ், அதில் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கில் செட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா பில்டிங் த ஆண்டர்ப்ரனரியல் கோஷன், ஆண்டர்ப்ரனரியல் சைக்காலஜி, டிரைவிங் ஃபோர்ஸஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன இருக்கணும்னா பேஷனேட்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்து ஆண்டர்ப்ரனரியல் டிசிப்ளின் வித் ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசர்வரன்ஸ், ஐடென்டிஃபைங் மீட்டிங் த கேப்ஸ் இன் ரிசோர்ஸஸ் அட் ஆப்டிமைஸ்டு காஸ்ட். ஆப்டிமைஸ்டு காஸ்ட்டில் ரிசோர்ஸஸ் எப்படி பிளான் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணலான்னு. அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், நியூ ஏஜ் மார்க்கெட்டிங் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்னால் இப்போ சேல்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தாங்கன்னா அந்த சர்வீசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்னா அதை பொறுத்து தான் கஸ்டமர்ஸ் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவாங்களா இல்லை வேறு பிராண்ட் கிட்ட போவாங்களாங்கிறது இருக்குது. ஸோ அது அண்ட் யூஸிங் ஐடி அண்ட் 8 டீப் டெக்னாலஜிஸ். இப்போலாம் வந்து நிறையா ஐடி டெக்னாலஜிஸ் உள்ளே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுதான் இந்த டாப்பிக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஸ்ட்ரப்ஷன் என்னென்ன டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ். இது வந்து ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கில் செட்ஸ். செகண்ட் வந்து ஆண்டர்ப்ரனரியல் எக்கோசிஸ்டம். இதில் மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட், எமர்ஜிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம். மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னால் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு பேரியர்ஸ் வந்து வெளியிலேருந்து என்னென்ன பேரியர்ஸ் வருது, உள்ளே இருந்து என்னென்ன பேரியர்ஸ் வருது, இதுதான் அது. அண்ட் ஃபார்மேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் லீகல் என்டிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் லீகல் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் டு பே, ஆர்டர் டு கேஷ். இது என்னென்ன வரும்னா, இப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது தெரியும். ப்ரொக்யூர்மெண்ட் டு பேயில் நீங்கள் ப்ளேஸ் ஆகியிருக்கீங்களா, இல்லை ஆர்டர் டு கேஷில் ப்ளேஸ் ஆகியிருக்கீங்களா நம்ம கேட்போம். ட்ரெஷரி டீமா அது மாதிரி கேட்போம். ஸோ அதுதான் இது. அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க. டிரான்சாக்ஷன் டு ரிப்போர்ட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் டே டு டே பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. அண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ், கவர்மெண்ட் பாலிசி, சப்சிடிஸ், இன்சென்டிவ்ஸ், டேக்ஸ் லாஸ், ட்ரெண்ட்ஸ் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இதெல்லாம் வந்து ஆண்டர்ப்ரனரியல் எக்கோசிஸ்டமில் வரும். ஐடியா டு ஆக்ஷன், அதில் என்ன வரும்னா, ஒரு ஐடியா நமக்கு நார்மலாக எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோணும். அதை அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு எப்படி டெவலப் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுதான் ஐடியா டு ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஐடியா இருக்கும், அதில் ஃபீல்டு விசிட் பண்ணுவோம். பூட் ஸ்ட்ராப்பிங்னா அதுக்கு ஒரு என்ன மீனிங் அது இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வேல்யூ அடிஷன், ப்ராசஸ் ஆஃப் இன்னோவேஷன். இப்போது ஒரு விஷயம் நம்ம எக்ஸிஸ்டிங்கில் ஒரு ப்ராசஸில் பண்ணிகிட்ருப்போம், அதில் இன்னோவேட்டிவாக என்ன கொண்டு வரலாம், அந்த ப்ராசஸை சிம்ப்ளிஃபை பண்ணுற விதமாக, அதுதான் ப்ராசஸ் ஆஃப் இன்னோவேஷன். டிசைன் திங்கிங், ஒரு ப்ராப்ளமேட்டிக்கை டிசைனாக எப்படி திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது. லீன் ஸ்டார்ட் அப் அண்ட் கஸ்டமர் வேலிடேஷன், ஜென்ரேட்டிங் மார்க்கெட் ட்ராக்ஷன், பொசிஷனிங் அண்ட் பேக்கேஜிங், ஸ்டார்ட் அப் மாடல்ஸ். இந்த வேல்யூ அடிஷன் செக்ஷனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி, ஸ்கேலிங் அப், ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ். இதில் பார்த்திங்கன்னா எப்படி சஸ்டைனபிளாக பிஸ்னஸை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ப்ரிடிக்டிங், கேல்குலேட்டிங், மிட்டிகேட்டிங் என்டர்ப்ரைஸ் ரிஸ்க்கை எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் COSO ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரெடிக்டிங், கேல்குலேட்டிங், ஓவர் கம்மிங் ஃபினான்ஷியல் ரிஸ்க், ஓவர் கம் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரியானது இந்த செக்ஷனில் இருக்குது. அடுத்து லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப் செக்ஷனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லீடிங் மிஷன் ட்ரைவன் வெஞ்சர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம இஷ்டப்படி நம்ம நடத்த முடியாது, அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அதுபடி தான் நம்ம நடத்தணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன. forecasting and planning, building capabilities to see deeper, wider and faster, developing mission, vision, goals. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு மிஷன் என்ன, விஷன் என்ன, கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. லேர்னிங் ஸ்மார்ட் வேஸ் டு க்ரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் ரிலேட்டட் இந்த செக்ஷனில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நியூ ஏஜ் பிஸ்னஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இதில் வந்து வரும். இதில் ஃபின்டெக், எட்டெக், ஹெல்த் டெக், இதெல்லாம் என்னென்ன, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது. நம்ம
நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உபர் கொடுத்துருப்பாங்க, ஸ்விக்கி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கனெக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், எம்எஸ்எம்இ, ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர், டிரான்சாக்ஷன், சோசியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதில் நான் எப்படி படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 மந்த் தான் எக்ஸாமுக்கு டைம் இருந்தது. ஸோ நான் இந்த செக்ஷன் இ அண்ட் செக்ஷன் எஃப்பை நான் ஆப்ஷனில் விட்டுட்டேன். அது தவிர மற்ற எல்லா செக்ஷன்ஸுமே கவர் பண்ணேன். அண்ட் செல்ஃப் ஸ்டடி நான் பண்ணேன். ஸோ செல்ஃப் ஸ்டடியில் 1 மந்த் ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன்ஸ், 3 ரிவிஷன்ஸ், இது மட்டும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணேன்னா 73 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். எக்ஸாம்ஷன் எடுத்தேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடியிலேயே ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் தான் இது. இது வந்து ஒரு அக்ரிகேட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நிறையவே இன்னும் டைம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு 2 மந்த்ஸ் தாராளம் ஈஸியாக நல்லா ஒரு ஒரு எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா இது ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். அக்ரிகேட்டுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சப்ஜெக்டை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா பெர் டே 8 ஹவர்ஸ். ஓகே, ஆவரேஜாக நான் 8 ஹவர்ஸ் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களால் முடியும்னா ப்ளீஸ் அது தயவு செஞ்சு கூட படிங்க. எக்ஸ்ட்ரா டைம் கூட படிங்க. 8 ஹவர்ஸ் பெர் டே. நீங்கள் இதுக்கு வந்து 1 மந்த்து இல்லை ரொம்ப நம்ம ரஷ் பண்ண வேணாம். ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பராக இதில் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே தியரி தான். ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ராப்ளம்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. என்ன தான் நமக்கு தியரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூடமே ப்ராப்ளம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ண மாட்டோங்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஓடாது. ஸோ டைம் எடுத்து படிங்க. ஆனால் ஃபுல்ஃபில்லாக படிங்க. எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே படிங்க. ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்னால் இதுக்கு செல்ஃப் ஸ்டடியே பெட்டர். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம கிளாஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ். அதுவுமே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா அதுக்கும் இருக்கும். இல்லை சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்டர் வைஸ் கூட அவங்க கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு மாடியூல் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் கூட நீங்கள் கிளாஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப மினிமமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் கூட இருக்குது நிறையாவே. நான் என்ன பார்த்து படித்தேன்னா இந்த ரேபிட் லேர்னர்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் படித்தேன். செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான். நான் எந்த ரிசோர்ஸஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே நான் செல்ஃப் ஸ்டடி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் யூஸ்வலாக சொல்கிறது தான் 3 ரிவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 3 முடியலையா அட்லீஸ்ட் 2 வந்து மேண்டேட்டரியாக நான் சொல்லுவேன். ஸோ 2 ரிவிஷன்ஸ் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி வீக்லி ரிவிஷன் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ரிவிஷன்ஸ் ஆர் 2 ரிவிஷன்ஸ். 3 ரிவிஷன்ஸ் முடியலைங்கிற பட்சத்தில் தான் 2 ரிவிஷன்ஸ். அதை பண்ணிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மாதிரி ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் தான் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை இதை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு ப்ராசஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பெட்டர் தோணுதோ அதுதான் விஷயம். அண்ட் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுதான் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால அது எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.